விநாயக பெருமாளின் தோற்றம் எப்படி வந்தது, எப்படி பிறந்தார்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம் வாங்க. உண்மையில் விநாயகர் அவதரித்த திதியே அவர் அவதரித்த தினம் விநாயகர் சதுர்த்தி என கொண்டாடப்படுவதாக புராணங்கள் கூறுகின்றன. விநாயகர் என்றால் மேலான தலைவர் என அர்த்தமாகும். விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்றும், ஐங்கரன் என்றால் 5 கரங்களை உடையவன் என்றும், கணபதி என்பதுக்கு கணங்களுக்கு அதிபதி எனவும் பொருள்படும். இவ்வாறே அவரது சகல நாமங்களும் வெவ்வேறு அர்த்தங்கள் அந்தந்த பேர்களிலேயே பொதிந்துள்ளன. உண்மையில் விநாயகர் அவதரித்த திதியே அவர் அவதரித்த தினம் விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடப்படுகிறது. ஒருமுறை சிவபெருமான் வெளியே சென்றிருந்த சமயம் பார்வதி தேவி நீராடச் சென்றார். அப்போது தனக்கு காவல் காக்க ஒருவரும் இல்லை என்பதால் தனது நீராட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த சந்தன குழம்பை எடுத்து ஒரு உருவம் உருவாக்கி அனுகிரகத்தால் அதற்கு உயிரூட்டினார். அவரால் உயிரூட்டப்பட்டதால் அவ்வுருவம் அவரது பிள்ளையாகிவிட்டது. எவரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்க கூடாதென பிள்ளையாருக்கு அறிவுறுத்தி சென்று பார்வதி தேவி நீராடச் சென்று விட்டார். அச்சமயம் அங்கு வந்த சிவபெருமானை பிள்ளையார் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அதனால் கோபம் கொண்ட சிவன் பிள்ளையாரின் தலையை வெட்டி உள்ளே சென்று விட்டார். நீராடி முடிந்ததும் தேவியார் வெளியே வந்து பிள்ளையார் தலையில்லாமல் கிடந்த கோலத்தை கண்டு கோபமும் ஆவேசமும் கொண்டார். தான் உருவாக்கிய பிள்ளையாரை சிவனே சிதைத்து விட்டதை அறிந்த அவர் காளியாக மாறி உருவம் எடுத்து வெளியேறி உலகிலும் தமது கண்ணில் பட்ட சகலவற்றையும் அடிக்கத் தொடங்கினார். காளியின் ஆவேச நர்த்தனத்தை கண்டு அஞ்சி தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர். காளியை சாந்தப்படுத்துவதற்கு முடிவு செய்த சிவன் தனது கணங்களை அழைத்து வட திசையாக சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தடையை வெட்டி வருமாறு பணித்தார். அதன்படி கணங்கள் வடதிசை நோக்கி சென்றபொழுது அவர்களுக்கு ஒரு யானையே முதலில் தென்பட்டது. அவர்கள் அந்த யானையின் தடையை வெட்டி எடுத்து சென்று இறைவனிடம் கொடுத்தனர். அவர் அத்தலையை வெட்டுண்டு கிடந்த பிள்ளையாரின் முண்டத்தில் வைத்து உயிரூட்டி விட்டார். இதை கண்டு சாந்தமடைந்த தேவியார் அகமகிழ்ந்து பிள்ளையாரை கட்டி அணைத்து கொண்டார். சிவன் அந்த பிள்ளையாருக்கு கணேசன் என பெயர் நாமத்தை சூட்டி தனது கணங்களுக்கு தலைவராக நியமித்தார் என நாதர புராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே பிள்ளையாரின் அவதார கதையாகும். இந்த நிகழ்ச்சி நடந்தது சுக்ரபட்ச சதுர்த்தியாகும். அன்றிலிருந்து அத்தினம் விநாயகர் சதுர்த்தி என்ற புனித தினமாக ஆகிவிட்டது. இப்படி தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க. ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் வர்றது விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் வடதிசையில் இருக்கக்கூடிய ஜீவராசியோட உயிரினம் யானை முகமாக இருக்க யானையை வெட்டி தலையை கொண்டாந்து பிள்ளையார் மேலே வச்சு உயிரூட்டிட்டாங்க. இதை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் கொண்டாடுகிறோம். இவ்வளோ சிறப்புமிக்க வாய்ந்த கணங்களின் அதிபதியான விநாயகரை வழிபடுவோம். நம் கஷ்டங்கள் வினைகளை தீர்ப்பவர் விநாயகர். நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப்